ஓவராலா சூப்பர் பேட்டிங். ஓப்பனர்ஸ் வந்து பயங்கரமான ஃபவுண்டேஷன் குடுத்தாங்க. பெத்தல் மற்றும் விராட் கோலி கொஞ்சம் கூடுதல் வெறியோட வந்தாரு. இந்த கேம் வழக்கமா நம்ம பார்த்த விராட் கோலியை விட பேட்டிங்ல எக்ஸ்ட்ரா அக்ரெஷன் இருந்து ஃப்ரம் பால் ஒன். அவர் டேக் ஆன் பண்ணாரு, பெத்தல் மறுபக்கம் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏங்க அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் எல்லாம் எவ்வளவு நல்லா பண்றாங்க பாருங்க. சால்ட் இல்ல, அவர் உடம்பு சரியில்லைன்றதுனால இவர் வராரு, இவர் அடிக்கிறாரு. லிவிங்ஸ்டன் சரியா விளையாடலன்னு ரொமாரியோ ஷெப்பர்ட் எடுத்துட்டு வராங்க, அவர் நல்லா பண்றாரு. சோ இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் மூவ்ஸ் வந்து ஆர்சிபிக்கு கிளிக் ஆகுற மாதிரி வேற எந்த டீமுக்குமே கிளிக் ஆகல இந்த சீசன். அவ்வளவு நல்ல பெஞ்ச் ஸ்ட்ரென்த் வச்சிருக்காங்க. ஆமா, ஹேசல்வுட்டுக்கு பதிலா இவர் வராரு, இங்கிடி வந்தாரு, அவர் விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. ஆர்சிபி ஒரு டீமா வந்து இதுக்கு முன்னாடி இதைதான் நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு டீமா அந்த 10-11 பேர் சேர்ந்து வந்து வின் பண்ண மாட்டாங்க. ஒரு சில பிளேயர்ஸ் மட்டும் நம்பி இருப்பாங்க. அது இந்த வாட்டி மாறுது. நிறைய பிளேயர்ஸ் நம்பி. இன்ஃபேக்ட் இன்னும் நல்லது என்னதுன்னா, ஒரு இன்டர்வியூல போஸ்ட் மேட்ச்ல விராட் கோலி சொன்னார், இதுக்கு அப்புறம் வந்து நான் அவுட் ஆனாலும் ஒரு டேவிட் இருக்காரு, ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து பெரிய பிளேயர்ஸோட போனாலும் 3 பெரிய பிளேயர்ஸ் இருப்பாங்க. நீங்க கேஜிஎஃப்னு சொல்லுங்க, கெயில், ஏபிடி, விராட் சொல்லுங்க. பட் எப்பவுமே ரொம்ப டாப் ஹெவியா இருப்பாங்க. அதாவது டாப்ல ஒரு 4 பிளேயர்ஸ் அடிச்சாதான் உண்டு. அதுக்கப்புறம் கீழே யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த சீசன் அப்படி இல்லல்ல.